Hi, Manikandan. I have joined as a business development investor at Weekly Data from Jan 2020. So it's been a good journey from there. It's almost 3.5 months. It's been a wonderful journey working with the directors of Weekly Data and all the colleagues here. Wonderful team to work with, and really an inspiring learning experience. Throughout my career, I've seen a very wonderful company to deal with, and a lot of learnings day in, day out. And it takes me to a different level. I see I've not seen in my entire life, and working with young people gives a lot of inspiration and making me unlearn a lot of things which I've learned earlier, and instead moving forward, learn new things which are emerging in the field of the data. Best compliments I can see in the organization at work. It's not that, because I've been in sales for the last 20 years. So every organization I walk an extra mile wherever I work. So whatever be the targets or objectives or budgets given to the company, I always try to think out the box. And this organization basically has given me an added advantage since ideas are quite accepted. And moving forward, there's a lot of that kind of encouragement from management. So it just gives me a kind of comfort levels to concentrate on another work. My one long-term goal, I have to professionally, I have to build myself from I just now feel that I must start from scratch and start building my career in a new kind of work environment, and just proceed towards building my own organization. மணி ஐயா, வணக்கங்க ஐயா. நான் சொன்னதை நம்பி உங்களுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபாரினில் நிறைய கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஓவர் நைட் நான் சொன்னதை நம்பி இந்த நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ஆஃபீஸ் வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வரமாட்டீங்கன்னு நினச்சேன். வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்க மத்தியில் ஈஸியாக ஜெல்லாகிறீங்க, நல்ல வேலையை கற்றுக்கிட்டீங்க. அண்ட் ஐம் ஷுர் யூ வில் டூ பெஸ்ட் அண்ட் யூ வில் பி த கிரேட் அசெட் ஆஃப் திஸ் கம்பெனி. அதில் எந்த டவுட்டும் இல்லை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாத்துக்கும் முக்கியம். எங்ககிட்ட எங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுங்க. அண்ட் லைக் யூ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் அப் டு டேட். அது மாதிரி எங்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆல் தி பெஸ்ட் ஐயா. மணிகண்டன் அவரை பற்றி சொல்லணும்னா, என்னோடய டீமில் ரொம்ப வருஷமான நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோடய டீமில் டெடிக்கேட்டடாக அவரை நான் எடுத்து போட்டேன். சேல்ஸில் முக்கியமாக நல்ல ஒரு டீம் லீட் பண்ணக்கூடியவராக, என்னோடய டீமை லீட் பண்ணக்கூடியவராக அவர் நான் போட்டிருக்கேன். அவருக்கு மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் பொழுது இந்த டீமை வந்து நல்லபடியாக பசங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாருங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டு அவர் மேலே. ஹாய், என் பேர் சிவா. நான் தர்மபுரிலேருந்து வரேன். 3 இயர்ஸாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார்டிங் ரீஜனாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா, அப்பா பேர் கணேசன், அம்மா பேர் கலா. அப்பா ஃபார்மர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் காரணம். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கே ஹரி அண்ணா, நான் மோஸ்ட்லி அவரை ஹரி சார்னு கூப்பிட்டதோட ஹரி அண்ணான்னு கூப்பிட்டு தான் ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்காரு. எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கற்று கொடுத்துருக்காரு. அவரால் தான் இவ்வளோ தூரம் இந்த 3 இயர்ஸாக அவரால் மட்டும்தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என் டீம் சிவா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் என்னோடய டீமில் இருக்கிற ஆள் பார்த்திங்கன்னா சிவா மட்டும்தான். ரொம்ப பொறுப்பாக வேலை செய்வான். நான் சொன்ன மாதிரி அப்ளை சொன்ன மாதிரி தான், நான் ஆஃபீஸில் இருக்கேனோ இல்லையோ அவனோட வேலையில் அவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான். யாருக்கிட்டையும் தனியாக பேசக்கூட மாட்டான் ஒர்க் டைமில். அது வந்து சிவா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க்கர் இவன். ஹாய், ஐ ஆர்த்தி. நான் கோயம்புத்தூர் தர்மபுரியிலிருந்து இங்கே வரேன். என்னோட யூஜி டிகிரி வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட பிஜி வந்து MBA கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன் கலாஸில். என்னோட ஒர்க் ஜேர்னி அண்ட் எப்படி நான் இந்த கம்பெனியில் பேஸ் ஆனேன் அப்படின்னா, என்னோட காலேஜ் 3rd இயர் முடிச்சதுமே என்னோட காலேஜில் வந்து குரூப்பில் போஸ்ட் பார்த்தேன். அங்கேருந்து இங்கே இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆனேன். ஜூலை 10, 2023 என்னோட ஜேர்னி வந்து V3 டீம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் இங்கே வந்து லீட் ஜென்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பாஸ்ட் 2 இயர்ஸாக. ஃபேவரட் பர்சன் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா மட்டும்தான் எல்லாமே.
என்னோட கோல்ஸ் என்னன்னா ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணும், அது அம்மா அப்பாவுக்கு எனக்கு அந்த மாதிரி கட்டணும். அது இப்போ கட்டிட்டு இருக்கோம். லாங் டேர்ம் வந்துட்டு ஒரு கார் வாங்கணும், அதில் அம்மா அப்பா நாங்கள் 2-3 பேரும் ட்ராவல் பண்ணணும். என்னோட டீம் மேனேஜர் வந்து ஹரி சார், அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. என்ன ஹெல்ப் வாங்காலும் பண்ணி கொடுக்குறாரு. என்னோட டீம் மெம்பர்ஸ் சொல்லணும்னா, என்னோட டீம் மெம்பர்ஸ் சாரோட சேர்த்து மொத்தம் 7 பேர் இருக்கும். 7 பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் எந்த ஹெல்ப் கேட்டாலும் அப்போவே பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், நிறைய சொல்லி தருவாங்க எங்கள் டீம் மெம்பர்ஸ். இப்போ ஆர்த்தி பற்றி சொல்லணும்னா, ஆர்த்தி வந்து ரொம்பவுமே நல்ல திறமையான ஒரு பொண்ணு. எல்லா வேலைகளும் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு டெய்லியும் அந்த ஒர்க் ரொட்டீனுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுறாங்கங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து விரும்பி ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க இந்த வேலையில் வந்து ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஷி இஸ் அ வெரி பிரில்லியன்ட். ஹாய், நான் புவனேஷ். நான் கணுவாய் கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேருந்து வரேன். அண்ட் இப்போ கரண்ட்லி V3யில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து V3யில் 3rd March 2024 லீஜன் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணேன். அண்ட் ஜாயின் பண்ணி த்ரீ மந்த்ஸ்லேயே பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ப்ரொமோட் ஆகி வந்துட்டேன். அண்ட் ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்லாம் பாஸ்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது சேம் ஃபீல்ட் லீஜனில். அங்கேருந்து இப்போ நான் மெயின் வந்தது வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக வந்தால் நான் இங்கே எனக்கு கிடைச்சது நல்லா இருக்குது சொல்லப்போனால். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்துட்டு அப்பா வந்துட்டு சில்க் த்ரெட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும். ஒரு 3 ஸ்டேட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். பிளான்ஸ் வந்துட்டு இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல்னு எடுத்துட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம் வந்துட்டு இப்போ கரண்ட்டில் நான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ட்ராவலர் 1 இயராக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். சில ஸ்டேட்ஸ்க்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் லாங் டேர்ம் கோல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கன்சல்டிங் கம்பெனி பேஸ் பண்ணது ஹெல்த் கேர் அலவன்ஸில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இது பண்ணிருக்கேன். அண்ட் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து UG SNRல கம்ப்ளீட் பண்ணேன், PG அழகப்பாவில் கம்ப்ளீட் பண்ணேன். 3rd டிகிரி வந்து நெக்ஸ்ட்டு நான் லாங் டேர்ம் கோலுக்காக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இப்போ படிச்சுட்ருக்கேன். அதோட கம்ப்ளீஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டில் முடியும். அது முடிஞ்சோடனே கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு போகும். பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட்டிவ். என்ன இருந்தாலும் லைஃப்பில் எதாக இருந்தாலுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் ஃப்ரீயாக விட்டுருவாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விடுவாங்க. புவனேஷ் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். நல்லா ஒர்க் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு நிதானமாக பொறுமையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் புவனேஷ் வந்து. என் டீமில் நல்ல ஒரு வேலை செய்கிற ஆள் புவனேஷ் வந்து. நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். Hello, I'm Ritik. I'm working in V3 Data Intelligence Company as a lead generation executive. This company gives me a beginner platform to my career as a marketing lead. So, I like to cherish the experience in my work area as an employee. This company paves a very good work experience and a beautiful environment to work on any kind of platform and a career-focused person to build their aspects in their own thing. My hobbies outside the work area are playing basketball, cricket, and inside office I also have hobbies to watch the vlogs and fix the recent technologies which have been moving in the industry. So, ஹிருத்திக்கை பற்றி சொல்லணும்னா, ஹிருத்திக் வந்து இப்போ தான் ரீசெண்டாக 10 நாள் தான் ஆச்சு அவர் ஜாயின் பண்ணி. நானும் ஒரு வாரம் பக்கமாக ஆஃபீஸில் இல்லை, அதனால் இன்னும் முழுசாக அவரை பற்றி நான் பார்க்கல. இனிமேல் போனால் தான் தெரியும் ஃப்யூச்சரில் ஹிருத்திக் எப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை ஹிருத்திக் பற்றி. பட் ஒர்க் பண்ணுவார், அந்த ஒரு நம்பிக்கை உண்டு. ஹாய், என் பேர் கவின். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் லாஸ்ட் இயர் தான் BE கம்ப்ளீட் பண்ணேன்.
V3 டேட்டா இன்டெலிஜென்ஸில் லீட் ஜெனரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிருக்கேன். இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் அண்ட் கோவர்க்கர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எந்த டவுட் கேட்டாலும் ஈஸியாக சொல்லி தராங்க. எங்கள் டீம் மெம்பர்ஸ் மோனிஷனா, சிவானா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லி எல்லாம் சொல்லித்தராங்க. அப்புறம் என் ஃபேமிலியில் மட்டும் 4 பேர். என் அப்பா வந்து பார்பர் ஷாப் வச்சுருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், சிஸ்டர் தான் ரீசெண்டாக யூஜி கம்ப்ளீட் பண்ணாங்க. என்னை அம்மா அப்பா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணணும்னு நம்புகிறேன். ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன் கேம்ஸ் விளாடுவேன். அப்புறம் எடிட்டிங் பேஜ் வச்சுருக்கனால வீடியோஸ் எடிட் பண்ணுறது, மீம் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவேன். அப்புறம் க்ரியேட்டர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயம். பர்சனல் ஹோப் தான் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குது. அப்புறம் பைக் வாங்கணும். இந்த 2 ஹோப் தான் இப்போ ரீசெண்டாக ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன் வந்து நியூசிலாந்து போகணுன்னு ஆசை. இப்போ கவினை பற்றி சொல்லணும்னா, கவின் வந்து இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணி 2 மாதம் தான் ஆச்சு. 2 மாதம் ஆனாலும் நல்லா ஒர்க் பண்ணுறாப்படி. நீ போக போக தான் எப்படிங்கிறது கவினை பற்றி நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அவர் ஓகே நல்லா தான் ஒர்க் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியுது. ஒர்க்குங்கிறத விட 2வது அவரோட ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் ஆகும், உள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறது எல்லாமே அது வந்து ஒரு டீசெண்டான ஒரு இதில் கொண்டு போயிட்டுருக்காரு. அப்படிங்கிறப்போ கவின் ஓகே, இட்ஸ் ஃபைன். இப்போ என்னோடய மொத்த டீம் பற்றி நான் இன்னும் நாளாக சொல்லணுன்னா, டெய்லியும் காலையில் நான் ஆஃபீஸ் வந்தோடனே பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவேன். அவங்க வந்து பேசுவோம், நல்லா மோட்டிவேட் பண்ணுவேன் பசங்களை. இந்த மாதிரி பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், இந்த டேவை வந்து இப்படி பிளான் பண்ணுங்கள். டேவை வந்து பிளான் பண்ண வைப்பேன் பசங்களை. டேவை அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க கரெக்டான அவங்க ஒர்க்கு கொண்டு போகும்பொழுது அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக வேலை செய்வாங்க. பசங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மார்னிங்கில் ஒரு மீட்டிங் வைப்போம், ஆஃப்டர்நூனில் ஒரு மீட்டிங், ஈவினிங் ஒரு மீட்டிங், 3 மீட்டிங் நடக்கும். 3 மீட்டிங்கில் பசங்களை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நான் பேசணும், தவிர யாருக்கிட்டையும் நான் ஆஷாக இருக்க மாட்டேன். அப்படி இருக்கிறதுனா அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். பசங்களுக்கு நான் என்ன சொன்னனாலும் அவங்க கேட்பாங்க. நான் எப்படி சொல்கிறேனோ அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவாக பண்ணுவாங்க பசங்க. இந்த டே பை டே ஆக்டிவிட்டி எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்.